ஜப்பானின் மேற்கு கடலோர பகுதியில் 7.6 என்ற ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து கடலோர மாகாணங்களில் சுமார் 1.5 மீட்டர் உயரத்திற்கு சுனாமி அலைகள் ஏற்பட்டன. 5 மணி நேரத்தில் 50 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தாலும் வலுவான கட்டிடங்களால் பெரிய அளவில் சேதம் ஏற்படவில்லை என்று அந்நாட்டு தகவல்கள் தெரிவித்துள்ளன. ஜப்பானின் மத்திய மேற்கு பகுதியில் ஜப்பான் கடலோரம் உள்ள மாகாணங்களில் ஒன்று இஷிகாவா. இங்குள்ள நேட்டோ என்ற இடத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 7.6 பதிவானது. இதைத் தொடர்ந்து ஜப்பானின் பிரதான தீவான ஷொன்ஷுவின் டோயாமா, இஷிகாவா, நிகாடா உள்ளிட்ட மாகாணங்களில் 4 ரிக்டர் அளவுக்கு மேலாக நிலநடுக்கங்கள் அடுத்தடுத்து ஏற்பட்டன. நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் குலுங்கி சரிந்து விழுந்தன. தேசிய நெடுஞ்சாலைகள் பிளந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அலறி அடித்து வெளியேறிய மக்கள் திறந்த வழிகளிலும் சுரங்க ரயில் பாதைகளிலும் தஞ்சமடைந்தனர். சுமார் 33,500 குடும்பங்கள் மின்சாரம் இழந்து தவித்து வருகின்றனர். தொலைத்தொடர்பு சேவைகளும் துண்டிக்கப்பட்டன. மேலும் டோயாமா மற்றும் இஷிகாவாவில் விமானங்கள் அவசரமாக தரையிறக்கப்பட்டன. சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக மத்திய மேற்கு கடலோர மாகாணங்களில் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டது. இதையடுத்து அப்பகுதிகளில் இருந்து மக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். டோயாமா, இஷிகாவா மாகாணத்தில் உள்ள வாஜிமா துறைமுகம் உள்ளிட்ட இடங்களில் சுமார் 1.5 மீட்டர் உயரத்திற்கு சுனாமி அலைகள் தாக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அந்நாட்டு வானிலை ஆய்வு மையத்தின் நிலநடுக்க தகவல் திட்ட அதிகாரி அடுத்த 3 நாட்களுக்கு கவனத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தினார். ஜப்பானில் நிலநடுக்கம் வழக்கமான ஒன்று என்ற நிலையில் அதற்கேற்ற தகவமைப்புகளுடன் கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளதால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என ஜப்பான் வாழ் தமிழரான கண்மணி தெரிவித்துள்ளார். அந்த நிலநடுக்கம் ஃபர்ஸ்ட்லயே மேக்னிடியூட் 7.6 இருந்ததுனால தான் ரொம்ப கொஞ்சம் அவங்களுக்கு இவாக்குவேட் பண்ணிட்டாங்க. நார்மல் தான் இங்க ஆக்சுவலா. அதுக்குரிய அவங்க பாதுகாப்பெல்லாம் நல்லா தருவாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, இமீடியட்டா ஆக்ஷன் எடுப்பாங்க. அவங்க அந்த மக்கள் எல்லாம் இவாக்குவேட் பண்ணி ஒரு பெரிய கம்யூனிட்டி ஹால்ல எல்லாரையும் வச்சு அவங்க பாதுகாப்பா வச்சிருக்காங்க. நிலநடுக்கத்தை தொடர்ந்து அவசர கட்டுப்பாட்டு அறையை ஜப்பானில் இந்திய தூதரகம் திறந்துள்ளது. உள்ளூர் அரசின் அறிவுரைகளை ஜப்பான் வாழ் இந்தியர்கள் பின்பற்ற அறிவுறுத்தி உள்ள மத்திய அரசு உதவி எண்கள், மின்னஞ்சல் முகவரிகள் ஆகியவற்றை வெளியிட்டுள்ளது. இதேபோன்று வடகொரியா எல்லையில் சுமார் 6 அடி உயரத்திற்கு சுனாமி எழும்பக்கூடும் என்று அந்நாட்டு அரசின் வானொலியான யோன்ஹேப் மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவின் கேங்வன் மாகாணத்தில் உள்ள முக்கோ என்ற இடத்தில் கடல் அலை சீற்றத்துடன் காணப்பட்டது. இதனால் அப்பகுதியில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டனர். ரஷ்யாவிலும் விளாடிவோஸ்டாக் மற்றும் நகோடாவில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நிலநடுக்கங்கள் ஏற்படுவது வழக்கமான ஒன்றுதான் என்றாலும் இஷிகாவா மாகாணத்தில் இத்தனை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்படுவது முதல் முறை என்று கூறப்படுகிறது. 2011ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தற்போது ஏற்பட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டில் ஜப்பானின் வடகிழக்கு பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் 20,000 பேர் பலியாகினர். 15 மீட்டர் உயரத்திற்கு ஏற்பட்ட கடல் அலைகள் புகுஷிமா அணு உலைக்குள் புகுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தின. ஜப்பானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் இடிந்த கட்டடங்களின் இடிபாடுகளில் சிக்கி 4 பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பலி எண்ணிக்கை 10ஐ கடந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இதனிடையே தொடர்ச்சியான பெரிய பூகம்பங்களை தொடர்ந்து வழங்கப்பட்ட மிக உயர்மட்ட சுனாமி எச்சரிக்கையை ஜப்பான் அரசு வாபஸ் பெற்றுள்ளது. இருப்பினும் முழுமையாக சுனாமி எச்சரிக்கை கைவிடப்படாத நிலையில் கடலோர பகுதிகளில் வசிப்பவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனால் பொதுமக்கள் உயரமான இடங்கள், ஆலயங்களில் தஞ்சமடைந்துள்ளனர்.
அரையாண்டு தேர்வு மற்றும் புத்தாண்டு விடுமுறைக்காக